இப்போ நீங்க பாக்குற மாதிரி பர்த்டே போட்டோ எடிட்டிங் பண்ணுமா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற அப்ளிகேஷன் பிக்சார்ட். கூகுள்ல வந்து தமிழ் டெக் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி சைட் உள்ள வந்துருங்க. வெப்சைட் உள்ள வந்தது மேல உள்ள சர்ச் பாரை கிளிக் பண்ணி பிக்சார்ட் எடிட்டிங் 14 டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்ல இருக்க போட்டோ எடிட் பண்றதுக்கான இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிக்சார்ட் அப்ளிகேஷன்ல நீங்க டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டு ஆட் போட்டோ அப்படிங்கறதை கிளிக் பண்ணி உங்களோட பிக்சரை செலக்ட் பண்ணி மேல உள்ள ஆட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்க ட்ராக் பண்ணுங்க. இதுல blend அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இதுல ஸ்கிரீன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம்ல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் வந்து செட் பண்ண பிறகு இந்த erase ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஆர்டர்ஸ் வந்து ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பிரஷோட சைஸ் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இத வந்து நீங்க இந்த மாதிரி erase பண்ணிட்டு மேல உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அகைன் கரெக்ட்டா இல்லனா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு மேல உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதே மாதிரி எல்லா ஃப்ரேம்லயும் ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எடிட் பண்ண பிறகு ஆட் போட்டோ அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஹேப்பி பர்த்டே டெக்ஸ்ட் இந்த லைட்டிங் இமேஜ் இந்த ஷேடோ இமேஜ் இத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு மேல உள்ள ஆட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிட்டு இந்த ஷேடோ இமேஜ் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கங்க. லைட்டிங் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி நாரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த ஹேப்பி பர்த்டே டெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா கீழ வந்து இந்த பாட்டம்ல வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. லைட்டிங் இமேஜ் சென்டர்ல வந்து வச்சுங்க. வச்சிட்டு அப்படியே நீங்க ட்ராக் பண்ணுங்க. blend அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிரீன் அப்படிங்கறத கொடுத்துட்டு மேல உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஆட் போட்டோ அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் செலக்ட் பண்ணி மேல உள்ள ஆட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிட்டு நாரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்க ட்ராக் பண்ணுங்க. கட் அவுட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி பர்சன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி மேல உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அவ்வளவுதான் நம்மளோட போட்டோ எடிட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையான இடத்துல அரேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு மேல உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட்